ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 52. பொழுது முதுவா விடிஞ்சது. லக்ஷ்மணா கங்கையினுடைய வேகத்தையும் அதனுடைய அகலத்தையும் பார்த்தா ஓடம் இல்லாம இத நம்மளால தாண்ட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்றார். லக்ஷ்மணன் சுமந்திரரையும் குகனையும் கூப்பிட்டு ராமன் சொன்ன விஷயத்த சொல்றார். அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் பவ்யமாக கங்கையை தாண்டக்கூடிய ஒரு ஓடத்தை தயார் பண்ணும்படியாக தன்னுடைய சேவகர்கள்கிட்ட சொல்றான். அவளும் அத ரெடி பண்றா. ராமா, உங்கள் உத்தரவுப்படி ஓடம் ரெடியா இருக்கு, அடுத்த மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். இந்த வேகமான நதிய நீங்க ரொம்ப சீக்கிரத்துல தாண்டி போயிடலாம், அதனால எல்லாரும் ஓடத்துல எரிக்குங்கோ அப்படின்னு சொல்லி குகன் சொல்றான். ராமன், நீ இவ்வளவு பண்ணினதே போதும், அப்புறம் அந்த மண்வெட்டி கூடை ஆடை ஆபரணங்கள் ஆயுதங்கள் எல்லாம் கொண்டுருக்கா இல்லையா, அந்த எல்லா சாமான்களையும் ஓடத்துல ஏத்துன்னு சொல்றாரு. ராம லட்சுமணர்கள்லாம் கவசத்தையும் போட்டுண்டு அம்பரா கத்தி எல்லாத்தையும் எடுத்துண்டு அந்த கங்கை கரையில போகிறதுக்காக ரெடியா போறா. அப்போ ராமன் ரதத்துல போகல. அதனால சுமந்திரர், சுவாமி நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா சுமந்திரர் தானே ரதத்துல அது வரைக்கும் ஆட்சின்னு வந்தாரு இல்லையா, அப்ப அதுக்கப்புறம் இவா ரதத்துல போகல. அதனால சுமந்திரர் கேக்குறார், எனக்கு என்ன உத்தரவு அப்படின்னு கேக்குறார். ராமன் அவரை வலது கையால தொட்டு, சுமந்திரரே நீங்க ரொம்ப ஜாகிரதையா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மகாராஜா இருக்கிற இடத்துக்கு திரும்பி போங்கோ, அவருடைய உத்தரவாலதான் இது வரைக்கும் நாம ரதத்துல வந்தோம், இனிமே ரதம் வேண்டாம், கால்நடையா வனத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ற. தன்னை அயோத்திக்கு போ அப்படின்னு ராமன் சொன்னதும் சுமந்திரருக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுறது. சுவாமி, தாங்கள் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அல்ப மனுஷால போல இப்படி வனத்துல வசிக்கும்படி நேர்ந்ததுல யாருக்காவது சம்மதம் இருக்க முடியுமா? தங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்ததை பார்த்தா பிரம்மச்சரிய விரதத்தினாலாவது வேத அத்தியாயனத்திலாவது நீதியிலாவது ஏதானும் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்படி இருந்தா சகல உத்தம லட்சணங்களும் பொருந்திய உங்களுக்கு அந்த பயன் ஏன் கிடைக்கல? மகாவிஷ்ணு 3 அடிகளால் 3 லோகத்தையும் அளந்தாரே, அத போல நீங்கள் லக்ஷ்மணன் சீதையோடு வனத்துல வசிக்கிறதுனால 3 லோகங்களையும் ஜெயிச்சு நிகரற்ற கீர்த்தியை நீங்க அடைய போறீர்கள். தங்களுக்கு அபிஷேகம் நடந்து நாங்கள் எல்லோரும் சுகமாக வாழப்போறோம் அப்படின்னு முதல்ல நினைச்சோம். அந்த எண்ணம் இப்ப நிறைவேறாம கைகேயி எங்களை ஏமாத்திட்டா. ஜனங்களை வனத்துக்கு அழைச்சுண்டு போறது போல அழைச்சுண்டு போயிட்டு நீங்க எல்லாரையும் அவளை தூங்கும்படியா பண்ணிட்டு அவளுக்கு தெரியாம வனத்துல இருந்து கிளம்பி வந்துட்டேள். அதனால அவ எல்லாரையும் ஏமாந்து போயிட்டா. என்னையாவது கூட அழைச்சுண்டு போவேள் அப்படின்னு நான் நம்பினேன். ஆனா இப்போ அதையும் நீங்க தடுத்துட்டேள். இந்த விஷயத்துல நானும் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன். இது போராது அப்படின்னு மகா பாபியான அந்த கைகேயி கிட்ட எங்களை காட்டி கொடுத்துட்டு போறேளே, நாங்கள் துக்கத்தை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி தன்னுடைய உயிருக்கு சமானமான அந்த ராமனை இனிமே பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சு சுமந்திரர் துக்கம் தாங்காம ரொம்ப நேரம் வாய விட்டு அழறார். அவருடைய அழுகையை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் ஆஜமனம் எல்லாம் பண்ணின பிறகு ராமன் அவரை பார்த்து சொல்றார், இஷ்வாகு வம்சத்து அரசர்களுக்கு உங்களை போன்ற ஒரு மித்திரன் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். மகாராஜா என்னை பத்தி வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை சமாதானம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. சக்கரவர்த்தி ரொம்ப வயசானவர், இது வரைக்கும் பெரிய ராஜ்யத்தை ஆண்டுண்டு வந்தவர், சகல சௌக்கியங்களும் அனுபவிச்சவர், அவருடைய மனோரதங்கள் எல்லாமே வீணா போச்சு. இந்த நேரத்துல புத்திர சோகம் வேற அவருக்கு சேர்ந்துண்டுக்கு. அதுக்காகத்தான் உங்ககிட்டக்க நான் இத்தனை எச்சரிக்கைய பண்றேன். பெரியோர்களையும் பிரபுக்களையும் அவா இஷ்டப்படிதான் நம்ம அனுசரிக்கணுமே தவிர அவளை நம்ம வழியில கட்டுப்படுத்தி திருப்ப முடியாது. அதனால சக்கரவர்த்தி கைகேயிக்கு சந்தோஷத்தை தரணுங்கிறதுக்காக எதை சொன்னாலும் அத
தாமதிக்காமல் நம்ம செய்யணும். அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதை யாரும் தடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் அவள்லாம் ராஜாக்கள் அப்படின்னும் மத்தவாளையெல்லாம் அவ ஆட்சி பண்றா அப்படின்னு சொல்லியிருக்கா. சக்கரவர்த்திக்கு வெறுப்பு உண்டாகாமல் துக்கத்தால் அவர் வாடாமல் நடந்து கொள்ளணும். அவர் நம்ம எல்லாருக்கும் அரசன், வயசானவர், இந்திரியங்களை எல்லாம் அடக்கியவர், உத்தம குணங்கள் உடையவர், இதுவரையில துக்கத்தையே அனுபவிக்காதவர், அயோத்தியில் வசிக்க முடியலையே, காட்டில் வசிக்கும்படி ஆயிடுத்தே அப்படின்னு நானாவது லக்ஷ்மணனாவது சீதையாவது வருத்தப்படுறோம்னு நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது. 14 வருஷங்கள் முடிஞ்ச பிறகு நாங்கள் ரொம்ப சீக்கிரமா திரும்பி வந்து உங்களை தரிசனம் பண்றோம் அப்படின்னு நான் நமஸ்காரம் பண்ணி சொன்னதாக நீங்க ராஜாட்ட சொல்லணும். என் தாயையும் அவளுடன் இருக்கக்கூடிய கைகேயையும் நான் விசாரிச்சதா சொல்லுங்கோ. உத்தம புருஷனான லக்ஷ்மணனும் சீதையும் நானும் கௌசல்யனுடைய பாதங்களை நமஸ்கரிச்சதா சொல்லணும். பரதனை சீக்கிரமா வர சொல்லி அரசனுடைய இஷ்டப்படி அவனுக்கு யுவராஜ்ய அபிஷேகம் பண்ணணும். அப்படி செஞ்சா என்னை விட்டு பிரிஞ்ச துக்கம் நீங்கும் என்று நான் சொன்னதா நீங்க ராஜாட்ட சொல்லுங்கோ. பரதங்கிட்டக்க நீ மகாராஜாவ எவ்வளவு பக்தியோடும் மரியாதையோடும் நடத்துறையோ அப்படியே ராஜ பத்தினிகள் இடத்திலும் எந்த பேதமும் இல்லாம நீ நடந்துக்கணும். உன் தாயான கைகேயி உனக்கு எப்படியோ அப்படியே சத்ருக்கணனுடைய தாயான சுமித்ரையும் என்னுடைய தாயான கௌசல்யையும் உனக்கு பூஜ்யர்கள் தான். நமது பிதாவினுடைய இஷ்டப்படி யுவராஜாவாக ஆண்டு வரும் நீ இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் சுகத்தையும் ஸ்ரேயசையும் சுலபமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். சுமந்திரர்கிட்ட சொல்லி அனுப்புறார். ராமன் சுமந்திரரை திரும்பி போகும்படி உத்தரவு கொடுத்தார். அவர் துக்கத்தால ராமங்கிட்ட சின்ன வயசுல இருந்து பழகினதுனால நான் சில விஷயங்களை எல்லாம் சொல்ல ஆசைப்படுறேன். அத நான் உபச்சாரமா சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. நான் தங்களுடைய சேவகன் அப்படிங்கறத மறந்துட்டு இவ்வளவு தைரியமாக சொல்றதுக்கு காரணம் நான் உங்ககிட்ட வச்சிருக்கிற பிரீத்தியும் பக்தியும் தான். அதனால என்ன நீங்க மன்னிக்கணும். ஒருவன் வெகு அருமையாக வளர்த்து வந்த ஒரே புத்திரனை பறிகொடுத்துட்டு தவிக்கிறத போல தங்களிடத்தில் துக்கப்படும் அயோத்தியில் நான் உண்டிமா தனியாக எப்படி திரும்பி போவேன்? இந்த ரதத்துல தங்களோடு என்னை பார்த்த ஜனங்கள் நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் இந்த ரதத்துல திரும்பி வரத்த பார்த்ததும் துக்கத்தால ஹிருதயமே வெடிச்சு இறந்துருவாளே. யுத்தத்துல தலைவன் இல்லாம அவனும் இறந்து அவனுடைய ரதத்தில் சாரதி மட்டும் இருந்தா அந்த சைன்யம் எப்படி சிதறி போயிடுமோ அப்படி இந்த ரதத்தை பார்த்தா தங்களுடைய குடிகள் எல்லாம் ஏங்கி போயிடுவாளே. நீங்கள் நகரத்திலிருந்து வெளியில வரும்போது அவர்கள் என்ன பாடுபட்டாங்கிறத நீங்க பார்த்திருப்பேளே. அவளுடைய துக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் வாயால சொல்ல முடியுமா? நீங்கள் புறப்படும் போது ஜனங்கள்லாம் பெரும் கூச்சலிட்டாளே, அதை நீங்க கேட்கலையா? இப்பொழுது நீங்களும் இல்லாமல் நான் மாத்திரம் திரும்பி போனா என்ன பண்ணுவானே தெரியலையே. கௌசல்யை இடத்தில் நான் என்ன சமாச்சாரத்தை சொல்லுவேன்? தங்கள் புத்திரனை மாமாவாத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டேன், தாங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன். பரதனுக்கு யுதாஜித் அப்படின்னு ஒரு மாமா இருந்தான். அது அவளுடைய கல்யாணத்துக்கு வந்தான் அப்படின்னு தெரிஞ்சது. 32வது அத்தியாயத்துல என்னோட மாமா எனக்கு கொடுத்த சத்ருஞ்சயன் அப்படிங்கிற யானைய நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயக்ஜர் இடத்துல ராமன் சொல்றார். அதனால அவருக்கும் ஒரு மாமா இருந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. ஆனா அவர் கல்யாணத்துக்கு வரலையே, ஏன் வரலையோ தெரியல. மாமா எல்லாமே ராமன் கல்யாணம் பண்ணிட்டார் போல இருக்கு. கௌசல்யை கிட்டக்க போய் இப்படி சொன்னா அது பொய்யாகுமே. அப்படி உங்களுடைய புத்திரனை நான் காட்டுல கொண்டு போய் விட்டுட்டேன்னு நிஜத்தை சொன்னா அந்த ராஜபத்தினி என்ன பண்ணுவோ? துக்கத்தால உயிரையே விட்டுடுவாளே. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதனால ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறதே நல்லதுதான் அப்படிங்கிறார். நான் திரும்பி போக நினைச்சாலும் இந்த குதிரைகள்லாம் சம்மதிக்காது போல இருக்கே. தங்களையும் சீதையும் லக்ஷ்மணனையும் இதுவரையில் சுமந்துண்டு வந்த இந்த குதிரைகள் நீங்கள் இல்லாத ரதத்தை இழுக்குமா? அதனால தாங்கள் இல்லாமல் நான் அயோத்திக்கு திரும்பி போக முடியாது. அதனால நானும் உங்களோட வனத்துலதான் வசிக்கும்படியாக நீங்க எனக்கு உத்தரவு பண்ணணும். நான் இவ்வளவு சொல்லியும் என்ன நீங்க கைவிட்டுட்டா அந்த க்ஷணத்திலேயே நான் இந்த ரதத்தோடு அக்னியில விழுந்து பிராணனை விட்டுடுவேன்.
வனத்துல தங்களுடைய தபசுக்கு விரோதம் செய்யக்கூடிய ஜந்துக்களையும் இந்த ரதத்தில் இருந்தபடியே நான் தடுப்பேன். நீங்கள் இஷ்வாகு குலத்தில் அவதரிக்க போகிறீர்கள் என்று எனக்கு முன்பே தெரியும். அதனால நான் முக்கியமான மந்திரி ஆனாலும் தங்களுக்கு ரதம் செலுத்தும் கைங்கரியம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையால லோகத்தாரால இத ஒரு இழிவாக நினைக்கப்பட்ட தொழிலாக இருந்தா கூட அதான் நான் கத்துண்டேன். தங்களுடைய அனுகிரகத்தால அந்த கைங்கரியம் எனக்கு கிடைச்சது. இனிமே நீங்கள் வனத்துல வசிக்கும் போதும் உங்களுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை எனக்கு நீங்க தரணும். காட்டுல எப்போதும் தங்களுக்கு சமீபத்திலேயே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாங்கள் வனத்துல வசிக்கும் போது தங்களுக்கு பணிவிடை செய்வதால இந்த குதிரைகளுக்கும் உத்தம கதி கிடைக்குமே. காட்டில் தங்களுடன் இருந்து தங்களுக்கு சகல ஊழியத்தையும் பொறுப்பா நான் செய்யறேன். எனக்கு அயோத்தி வேண்டாம், தேவலோகம் வேண்டாம், மோட்சம் வேண்டாம். பாபிகள் சொர்க்கத்துல போக முடியுமா? அப்படி மகா பாபியான நான் நீங்கள் இல்லாமல் அயோத்திக்கு நான் எப்படி போவேன்? நீங்கள் வனவாசம் செய்யும் வரை உங்களோடு இருந்து பிறகு உங்களை இந்த ரதத்திலேயே மீண்டும் நான் அயோத்திக்கு அழைச்சண்டு போக ஆசைப்படுறேன். உங்களோடு இருக்கும் போது 14 வருஷங்களும் 14 நிமிஷங்களாக பறந்து போயிடும். ஆனா தங்களை விட்டு பிரிஞ்சா ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு யுகமாக ஆகுமே. வேலைக்காரர்களிடத்தில் தங்களைப் போல விசுவாசம் வச்சவா யாராவது இருக்காளா? என் எஜமானனுடைய புத்திரனான நீங்கள் வசிக்கும் இடத்தில் நானும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயம்தானே? என்ன நீங்க தள்ளி விடக்கூடாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோடுதான் நான் இருக்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சுமத்ரர் பலவாறு சொல்லி கெஞ்சறார். நானும் வரேன் அப்படின்னு கெஞ்சறார். ராமன் சகல பிராணிகளில் இடத்திலும் சுபாவத்துல ரொம்ப கருணையோடு இருக்கக்கூடியவர். தன்னை அண்டினவர்களிடம் விசேஷ பிரீதியும் கருணையும் உடையவர். அதனால சுமந்திரரே, பிரபுக்களிடத்தில் விசுவாசம் வைத்தவர்களில் உங்களை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு என்னிடத்தில் உள்ள பிரீதி எனக்கு நன்னா தெரியும். முக்கியமான காரணங்கள் இல்லாவிட்டால் உங்களை அயோத்திக்கு போங்கோ அப்படின்னு நான் சொல்லுவேனா? நீங்கள் அயோத்திக்கு திரும்பி போனா ராமன் வனத்துக்கு போயிட்டான் அப்படின்னு கைகேயிக்கு ஒரு நிச்சயம் ஏற்பட்டுடும். பரதனுக்கு ராஜ்யமும் கிடைச்சிடும். அப்போ கைகேயினுடைய மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறும். இந்த காரியம் முதல்ல முடியணும். அதனாலதான் நீங்க அயோத்திக்கு திரும்பி போங்கோ அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்லி அனுப்பின வார்த்தைகளை அவர்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவரை சமாதானம் பண்றார். அதுக்கப்புறம் குகனை பார்த்து, தோழா, நான் இங்கேயே இருக்கணும்னு நீ நினைக்கிறது சரியில்லைப்பா. இந்த இடத்துல ஜனக்கூட்டம் ஜாஸ்தி. நான் ஆசிரமத்துல தான் வசிக்கணும். என் அப்பாவுடைய ஆணையும் அதுதான். 14 வருஷங்கள் வரை ஜடை மரவுரி மான் தோலை போட்டுண்டு தண்டகாரண்யத்துல வசிக்கணும்னு சொல்லி கைகேயி சொல்லியிருக்கா இல்லையா? காட்டுல வசிக்கும் தபஸ்விகளும் ஆச்சரியப்படும் நியமங்களை நான் அனுஷ்டித்து என் பிதாவுக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரலோகத்தில் எல்லையற்ற நன்மையை நான் சம்பாதிப்பேன். அதனால தோழா, ஜடை தரிக்க வேண்டும், சீக்கிரமாக ஆலம்பால கொண்டு வா அப்படின்னு சொல்ற. ஏன்னா தலையில ஆலம்பால தடவினா அப்படியே சடசடையா சடையாயிடுமா. அதனால கேக்குறார். குகன் ஆலம்பால கொண்டு வரார். அவள்லாம் ஜடைய போட்டுக்கிறா. வானப்பிரஸ்த தர்மத்தை ஏத்துக்கிறா. முழங்கால் வரைக்கும் நீண்ட கைகளை உடைய சர்வ லட்சணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ராமன் ஜடையை தரித்தார். அப்படி அந்த ஜடையோடு இருந்த நிலைமையில கூட ராம லட்சுமணர்களை பார்த்தா ஒரு மகரிஷிகளை போல மகா தேஜஸோட இருந்தா. அப்போ ராமன் குகனை கூப்பிட்டு, தோழா, சைன்யம், பொக்கிஷம், கோட்டை, தேசம் எல்லாத்தையும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு கங்கை கரைக்கு புறப்பட்டார். அங்க ஓடம் ரெடியா இருந்தது. ஆற்றை கடக்கும் போது எந்த ஒரு அபாயமும் வராமல் இருக்க பிராமணர்களும் க்ஷத்திரியர்களும் மந்திரங்களை எல்லாம் ஜபிக்கிறார். தானும் சீதையும் லக்ஷ்மணனும் அந்த நதியில ஆஜமனம் செஞ்சுட்டு சாஸ்திரப்படி அத பிரீத்தியோடும் சந்தோஷத்தோடும் நமஸ்காரம் பண்றா. அதுக்கப்புறம் சுமந்திரருக்கும் குகனுக்கும் அவனுடைய சைன்யத்துக்கும் அனுமதியை கொடுத்துட்டு அவ எல்லாரும் ஓடத்துல ஏறி உட்கார்ந்துண்டு, சரி ஓடத்தை நடத்துங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. கங்கை நதியினுடைய நடுவுல
அது வந்தபோது சீதை கைய கூப்பிண்டு, சக்கரவர்த்தி திருமகனான என்னுடைய பர்த்தா வனத்துல 14 வருஷங்கள் வரையில் வசிச்சுட்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்றி மறுபடியும் திரும்பி அயோத்திக்கு வரும்படி நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். அப்போ என் இஷ்டப்படி நான் உங்களை பூஜை பண்றேன். தாங்கள் சொர்க்கம், பூமி, பாதாளம், அதான் திருப்பதகா அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம், 3 லோகங்களிலும் சஞ்சரிக்கிறவர்கள், பிரம்ம லோகத்திலே உண்டானவர்கள், சமுத்திரராஜனுடைய பாரியை மகாதேவி, உங்களை நான் நமஸ்கரிக்கிறேன். என் நாதன் க்ஷேமமாக திரும்பி வந்து ராஜ்யத்தை அடைந்தவுடன் அநேக லட்சம் பசுக்களையும் வஸ்திரங்களையும் உத்தமமான அன்னங்களையும் பிராமணர்களுக்கு கொடுத்து உங்களை நான் திருப்தி செய்கிறேன். நான் அயோத்திக்கு திரும்பி வந்தவுடன் பலவிதமான மாம்சங்களாலும் பல்லாயிரம் தேன் குடங்களாலும் தங்களையும் இங்கே வசிக்கும் தேவதைகளையும் மணிகர்ணிகை முதலிய புண்ணிய தீர்த்தங்களையும் காசி முதலிய புண்ணிய கஷேத்திரங்களையும் நான் பூஜிக்கிறேன். புண்ணியாத்மாக்களான என்னுடைய கணவரும் அவருடைய சகோதரரும் என்னுடன் வனவாசம் செய்துவிட்டு அயோத்திக்கு க்ஷேமமாக திரும்பி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்கைய சீதை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதுக்குள்ள படகு அக்கறைக்கு வந்து சேர்ந்துடுறது. அங்க அதுல இருந்து அவள்லாம் இறங்குறா. அப்புறம் ராமன் சொல்றார், இனிமேல் மனுஷ சஞ்சாரம் இல்லாம வனத்துலதான் நாம தனியா இருக்கணும். அதனால சீதைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீ முன்னாடி போ, உனக்கு அப்புறம் சீதை வரட்டும், அதுக்கப்புறமா நான் கடைசியில வரேன். இப்படி நாம தான் ஒருத்தரை இனிமே காப்பாத்திக்கணும். இது வரைக்கும் நாம அதிகமாக கஷ்டப்பட வேண்டிய சிரமப்பட வேண்டிய சந்தர்ப்பம் எதுவும் வரல. வனவாசத்துல இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு இனிமேதான் சீதைக்கு தெரிய போறது. மனுஷ சஞ்சாரம் இல்லாமல், கிராமங்கள் தோட்டங்கள்லாம் இல்லாம, மேடு பள்ளங்களும் ஆழமான குழிகளும் உள்ள இந்த காட்டுல இன்னைக்கு சீதை பிரவேசிக்க போறா அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட லக்ஷ்மணன் முன்னாடி நடக்கிறார். பின்னாடி சீதையும் ராமனும் வரா. ராமன் கங்கை கரையை தாண்டி போறத சுமதிரர் கண்ணை இமைக்காம பார்த்துட்டே இருக்கார். அவள்லாம் கண்ணுக்கு மறைஞ்ச உடனே துக்கத்தை தாங்க முடியாம அழறார். ராமன் லோகபாலர்களுக்கு சமானமான பராக்கிரமத்தை உடையவர், சகல பிராணிகளின் மனோரதங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியவர். இருந்தாலும் மகாத்மாவானதால் சாதாரண மனுஷியனை போல பிறருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பலவிதமான கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். கங்கையை தாண்டி தன தானியங்களாலும் சந்தோஷமுள்ள குடிகளாலும் விளங்கும் மத்ய தேசத்தை அடைந்து அங்கே இரவை கழிப்பதற்காக ஒரு பரிசுத்தமான மரத்தடியிலே வந்து அமர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 52வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 53வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.